எதிர்க்கட்சி அரசியலுக்கு பொருத்தமான தலைவர் யார்? எதிர்க்கட்சியின் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனி குழுவாக இணைந்து செயற்பட உள்ளதாக கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அண்மையில் தெரிவித்திருந்தனர். இல்லரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். பேராசிரியர் ஜிஎல் பீரிஸின் தலைமையில் தற்போது மக்கள் நேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்ற பெயரில் மற்றொரு குழுவினர் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவான தயாஸ்ரீ ஜெயசேகரவும் இந்த குழுவையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். பொதுஜன பெரமுனவில் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் ஏ டீம் நெக்ஸ்ட் வேவ் என்ற பெயரில் எதிர்க்கட்சியின் மற்றொரு குழுவும் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுத்துவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு சிலர் கடுமையான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி சட்ட செயலாளரிடம் ஊடகவியலாளர்கள் இது தொடர்பில் இன்று கேள்வி எழுப்பினர். கட்சிகள், குழுக்கள், கூட்டணிகளாக பிரிந்து பிளவுபட்டு வரும் எதிர்க்கட்சியின் எதிர்காலம் என்ன? இறுதியாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியும் இல்லாமல் போய்விடுமா? அவ்வாறானதொரு பிரச்சனை ஏற்படுமா? எமது கட்சிக்குள் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, ஜீவன் தொண்டமானின் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும், குறிப்பாக மலையகத்தை எடுத்துக் கொண்டால் திகாம்பரம் மற்றும் தொண்டமான் தரப்பினர் எப்போதுமே இருவேறு முகாம்களிலேயே இருந்தனர். எனினும் தற்போது அந்த இரண்டு தரப்பினரும் இந்த பிரச்சனைகளை வென்றெடுப்பதற்காக ஒரே இடத்தில் இணைந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்களே தவிர அது எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிராக செயற்படும் ஒரு நடவடிக்கை அல்ல. அதனை அவர் தெளிவாக கூறியுள்ளார். சஜித் பிரேமதாசவின் எதிர்க்கட்சியின் வகிப்பாகம் போதுமானதாக இல்லை என்பதே பொதுஜன பெரமுனவின் கருத்தாகும். எதிர்க்கட்சி என கூறும்போது பாராளுமன்றத்தில் உள்ள பிரதான எதிர்க்கட்சியின் பாணி சரியாக நடக்கின்றதா என்ற கேள்வி எழுகிறது. எனினும் எதிர்க்கட்சியில் உள்ள ஏனைய கட்சிகள் என்ற வகையில் நாம் எமது பணியை வெகு சிறப்பாக செய்கின்றோம். அவ்வாறாயின் சஜித் தனது வேலையை சரியாக செய்யவில்லை என்றா கூறுகின்றீர்கள்? பாராளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியானது நாட்டு மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் இங்கு நடக்கும் திருட்டுக்கள் தொடர்பிலும் பேசுவது போதாது என்பதே எமது கருத்தாகும். நாமல் ராஜபக்ச அடுத்த தலைமைத்துவத்திற்கு தயாராக இருப்பதாக பொதுஜன பெரமுனவின் மகளிர் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. அவரது தந்தை எமது ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது. பல வீடுகளில் முச்சக்கர வண்டி இருந்தது, அல்லது பல வீடுகளில் ஒரு வாகனம் இருந்தது. இன்று எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. கிராமத்திற்கு பால் கொடுத்த ஒரு தந்தையின் மகனே 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகியுள்ளார். எனவே நாமல் ராஜபக்ஷ 29ஆம் ஆண்டு நிச்சயமாக உறுதியாக ஜனாதிபதியாக தெரிவாவார் என்பது எமக்கு தெரியும். அவர் ஜனாதிபதியான பின்னர் இலங்கை மக்கள் அனைவருக்கும் நன்மையும் செழிப்பும் நல்லதொரு வளமான பொருளாதாரமும் கிடைக்கும். அதை ஒரு பெண்ணாக நாம் நம்புகின்றோம். அது நிச்சயமாக நடக்கும். நாமல் மொட்டு தற்போது மலர ஆரம்பித்துள்ளது. கடந்த காலத்தில் மஹிந்த சென்ற போது பெண்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். அதையே இன்றும் நாம் காண்கிறோம். நாமல் செல்லும் போது வயதானவர்கள் அவரது கைகளை ஸ்பரிசிக்கின்றனர், மகனே என்று அழைக்கிறார்கள். ஏன் இப்படி? அவர் மீது பெண்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு விசித்திரமான ஈர்ப்பும் நம்பிக்கையும் இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டை அதன் பிரதி செயலாளர் கலாநிதி சுரேன் ராகவன் தெளிவுபடுத்தினார். அந்த கூட்டணி அமைக்கப்பட்டமை சிறந்த விடயம். எதிர்க்கட்சி செயலற்றதாக மந்த நிலையில் இருக்கிறது. அவர்கள் ஒரு சுறுசுறுப்பான எதிர்க்கட்சிக்கு தேவையான அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்குவதாக நான் இன அடையாள அரசியலை எதிர்க்கின்றேன். அதனாலேயே நான் சுதந்திர கட்சியில் இருக்கின்றேன். எனினும் இந்த தருணத்தில் அவர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கவும் கோரிக்கைகளை முன்வைக்கவும் அந்த கூட்டணியை அமைக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அவர்கள் வேலை செய்வதாக தெரிகிறது. நாம் சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள். நாம் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான மக்கள் நேய எதிர்க்கட்சிக்கு சொந்தமானவர்கள். ஆளும் கட்சி இந்த நிலைமையை எவ்வாறு பார்க்கின்றது? அமைச்சர் லால்காந்தவின் தெளிவுபடுத்தலே இது. எதிர்க்கட்சி தலைவருடன் எதிர்காலம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர். அதனாலேயே அவர்கள் பிரிந்து செல்கின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் சீட்டுக்கட்டை கலைக்கும் போது வரும் ஜோக்கர் அட்டையை போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அந்த அளவுக்கு அவர் வீழ்ந்ததன் பின்னர் அவரோடு இருக்கும் ஏனைய கட்சிகள் நம்பிக்கையோடு இருக்க மாட்டார்கள் அல்லவா? ஐக்கிய மக்கள் சக்தி ஏன் உருவாக்கப்பட்டது? ரணிலோடு இணைந்து வெற்றியீட்ட முடியாது என்பதற்காக அல்லவா அந்த கட்சி உருவாக்கப்பட்டது. தற்போது சஜித்தோடு இணைந்து வெற்றியீட்ட முடியுமா என்பதை பாருங்கள். இதுவரை எத்தனை
அத்தனை தேர்தல்களை தோற்றுவிட்டார்கள். சஜித்தோடு இருந்த எந்த பயனும் இல்லை என்ற பாரிய நம்பிக்கை தற்போது அவர்களோடு இருப்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சன வெளிப்பிட்டியவும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். பார்லிமெண்டத்தில் 66 உறுப்பினர்களே இருக்கின்றனர். அந்த 66 பேருக்குள் எந்நேரமும் வெவ்வேறு குழுக்கள் இணைந்து செயற்படுகின்றனர். பாராளுமன்றத்தில் உள்ள தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் இணைந்து தற்போது கூட்டணி ஒன்றை உருவாக்கியுள்ளனர். கடந்த நாட்களில் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சவும் வடக்கில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் அல்லவா, சுயேட்சை குழுவினூடாக தெரிவு செய்யப்பட்டவர். இருவரும் இணைந்து இப்போது தனியாக மற்றொரு கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். அதன் பின்னர் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி எனும் மற்றொரு குழுவினர் செயற்படுகின்றனர். பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் இணைந்து மீண்டும் மற்றொரு கூட்டணியை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றனர். எனினும் அவர்களினால் அதனையும் செய்ய முடியாதுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து மீண்டும் ஏதோ முயற்சித்து வருகின்றனர். பேச்சுவார்த்தைகளிலேயே 2 வருடங்கள் கடந்துள்ளன. இதில் ஒன்றையாவது அவர்களினால் பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதா? மக்களாகிய நீங்கள் இந்த அரசாங்கத்துடன் இருப்பதினாலேயே அவர்களினால் அதனை செய்ய முடியவில்லை. எதிர்க்கட்சிகள் வெவ்வேறு குழுக்களாக செயற்பட முயற்சித்து வரும் நிலையில் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகியுள்ளார். தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் இன்று பகல் 11 இட்ட அவர் தான் அடுத்த அத்தியாயத்திற்கு தயாராகி வருவதாக கூறினார். அதனையடுத்து கண்ணியமான தேசத்திற்கும் தலைமுறைக்குமாக முன்னின்று செயற்பட ஒன்றிணையுமாறு ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இன்று பிற்பகல் அழைப்பு விடுத்தார். இதற்கமைய எதிர்வரும் 26ஆம் தேதி காங்காலையில் மக்கள் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.